கடந்த பிப்ரவரி 28 ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து பலமுறை ஈரானின் கடற்படை இராணுவ தளங்கள் உள்ளிட்ட அனைத்தும் தரைமட்டமாக்கப்பட்டு விட்டன என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறி வந்தார். அமெரிக்காவுடனான 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஈரான் அடுத்த சில நாட்களிலேயே ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகச் சென்ற வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்தியது. இனி பேசி பயனில்லை என்று கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதல்கள் நடத்தவும் ஈரானின் துறைமுகங்களை முற்றுகையிடவும் உத்தரவிட்டார். தொடர்ந்து 13 நாட்கள் இரவில் ஈரான் மீது குண்டுமழை பொழிந்த அமெரிக்க படைகள் மேலும் தாக்குதலை தீவிரப்படுத்தும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். 14வது இரவுக்கான தாக்குதல் திட்டத்தை முன்வைத்திருந்த பென்டகன் தயார் நிலையில் இருந்தபோதும் தனது நிலைப்பாட்டை முற்றிலும் மாற்றிக்கொண்டு ஈரான் மீதான தாக்குதல்களை ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார். 2 வாரங்களில் முதன்முறையாக ஈரானின் தெற்கு கடற்கரை மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் உள்ள ஈரானின் இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடத்த வேண்டாம் என்றும் வான்வழி தாக்குதல்களை நிறுத்தி வைக்குமாறும் இராணுவத்திற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். 24 மணி நேரத்திற்குள் ட்ரம்ப் தனது முடிவை மாற்றியதற்கு அமெரிக்காவின் உயர்மட்ட இராணுவ தளபதியான அட்மிரல் பிராட் கூப்பர் தான் காரணம் என்று கூறப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் நடவடிக்கைகளின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாக கூறிய அட்மிரல் கூப்பர் தாக்குதல்களை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க அதிபரிடம் பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஈரான் மீதான போரை மேலும் தீவிரப்படுத்தினால் அமெரிக்க மத்திய கட்டளைக்கு ஒதுக்கப்பட்ட ஏவுகணைகள் முற்றிலும் தீர்ந்துவிடும் என்றும் இது அமெரிக்க இராணுவ தளங்களையும் நட்பு நாடுகளையும் குறிவைக்கும் ஈரானின் எதிர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முடியாமல் போய்விடும் என்றும் கூட்டுப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் டான் கெயின் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே மத்திய கிழக்கில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க இராணுவத்தின் பேட்ரியாட் ரக ஏவுகணை எதிர்ப்பு யூனிட்டுகளின் கையிருப்பு மிக குறைந்த நிலைக்கு சென்றிருக்கிறது. கடந்த சில மாதங்களில் அமெரிக்கா 1200க்கும் மேற்பட்ட பேட்ரியாட் ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு பேட்ரியாட் ஏவுகணையின் மதிப்பும் 4 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தற்காலிக தாக்குதல் நிறுத்த நடவடிக்கையை உறுதிப்படுத்தியுள்ள ஐநா சபையின் அமெரிக்க தூதர் மைக் வால்ஸ் அனைத்து மட்டங்களிலும் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பது தொடர்பாக ஓமன் நாட்டு பிரதிநிதிகள் குழு ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான எந்தவொரு ஒப்பந்தமும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பிற்கு ஏற்புடையதாக இருக்குமா என்பது இன்னும் தெளிவாக தெரியாத நிலையில் மீண்டும் போர் தீவிரமடையக்கூடும் என்று கூறப்படுகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.